சினிமா சூரி ரெயின் கோட்டை வேற அச்சமலே ஓடு. என்ன பண்ண இவ்வளோ சாப்பிட்ற நாள் நாமளும் இங்கே வர்றோம். டைகர் கா ஹுக்கும். மணி 11:40. கிட்டத்தட்ட படம் போகிறதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோம்னா இப்போ நாம எங்கே போகிறோம்னா ஒரு முக்கியமான படத்துக்கு போகிறோம். அது எந்த படம்னு காட்டுறோம். பாப்பா மிச்சம் வச்ச முந்திரி பருப்பும் பிஸ்கட் எடுத்துகிட்டு போகிறேன். பாப்பா உள்ளே விட்றாங்களான்னு. இவ்வளோ நேரம் தேடினே கிடைக்கவே இல்லை மேடம். இப்போ வந்து நிற்கிறாங்க. சரி இங்கே வா, இங்கே வா வேமா. அம்மா சில்லுன்னு வருவோம்லே. சொல்லுங்க பாஸ், என்ன பிஸ்கட் எங்க? சூரி வந்து பிஸ்கட் போடுறேன் சரியா, கோச்சுக்காத. இப்போ நாம் எங்கே போகிறோம்னா கத்தக்கூடாது தெருவில். புரிஞ்சுப்பாங்க, செம்ம பொண்ணுங்க. சாரி அவளே போயிட்டா பார்த்தீங்களா. வந்து க்ரீம் பிஸ்கட்டை வாங்கிட்டாங்க சார். கிளம்பும்போது பயங்கர வெயில் அடிச்சிச்சு. இப்போ மழை வருது தாமரத்தில். வானிலை அறிக்கையில் ஏதோ சென்னையில் வெயில் நீடிக்கும்னு போட்டாங்களா எதுவும். ரெயின் கோட்டை வேறு வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நாம் எங்கே போகிறோம்னா போயிட்டு இருக்கோம்னா ஆனால் தாம்பரத்தில் பெய்வார்னு எதிர்பார்த்த வர்ண பகவான் மனசு இப்போ பெய்யறாப்புல. என்ன போக அடிக்க சீக்கிரம் போடும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா இன்னும் 1/4 நேரம் தான் இருக்குது. லெட்ஸ் சாண்டேஜில் பயங்கரமான மழை, ஆனால் பல்லாவரத்தில் மழையை காணலாம். இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நமக்கு ஏரோ சுற்றி போய்கிட்டு இருக்கேன். வடிவேலு எம்டர் மாதிரி சொல்லும் போது தான் முன்ன புண்ணை தத்தாதனோட சுடுகாடு தெரியுன்ற மாதிரி முன்ன புண்ணை வந்திருந்ததுனா வெளி தெரியுன்றதா அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன். படம் போடுறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. வாழ்க்கையில் முறையாக ஏர்போர்ட்டுக்குள்ள வந்திருக்கேங்க. ஒரு நாள் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் போய் ஏரோப்ளைன்லேயும் ஏறணும். முதல்ல படத்துக்கு போவாங்க. 1 ஹவருக்கு 20 உள்ளே வந்தாச்சு. ஆமாம், இப்போ நம்ம எந்த படத்துக்கு வந்திருக்கோம்னா படம் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இதுதாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க ஏரோ ஹேப் தேட்ரு. 2nd ஃப்ளோரில் பார்க்கிங், 3rd ஃப்ளோரில் தேட்டர் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்க தான் ஏர்போர்ட்டு. லிஃப்ட் ஏரியாச்சு. இப்போ நம்ம எந்த படத்துக்கு வந்திருக்கோம்னா ஆனால் அப்போ கீழே போகுது. ஐயோ ஆல்ரெடி லேட்டு பாஸ். படம் போட்டிருப்பான். தேட்டர் இங்கே தானே இருக்கு. அக்கா தேட்டர் எங்கிட்ட இருக்கு? தேட்டர் எங்கிட்ட இருக்கு? என்னங்கடா தம்ம துண்டு போட்டு வச்சிருக்கீங்க? வந்துட்டோம். ரன்னிங் தான். ஆடி 1 எங்கே இருக்குது? ஆடி 1 எங்கே இருக்குது? அத்தி கதை தரத்துலையே ஆடி 1 ஏரோ ஆடி 1 எங்கே இருக்குது? சினிமா அச்சமல்லே ஓடு. அச்சமல்லே ஓடு. இன்னும் படம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ அதென்னவோ தெரிலங்க. படம் போகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தாங்க தேட்டருக்குள்ளே போட்டோம். அப்படி ஒரு லாஸ்ட்டு தேங்க்ஸ். ஸ்மைல் மேன் தானே? ஸ்மைல் மேன் தேங்க்ஸ். படம் போடலை பரவாயில்லைங்க, ஸ்க்ரீன் பெருசாக இருக்குங்க. படம் போகிறதுலாம் வந்தாச்சு. பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம், என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா ஸ்மைல் மேன். ஓகேங்கய்யா. சரத்குமாருக்கு 150வது படமாங்க இதுப்பா, வேற லெவலில். சரி, முதல்ல முந்திரி ஆரம்பிப்போம். அடுத்து பிஸ்கட்டே ஆரம்பிச்சிரும். முடிச்சு விடுவோம். ஃபஸ்ட்டாக தரமாக முடிச்சுக்கிட்டானுங்க. பிவிஆர் தாங்க. எந்த ஏரியாவில் இருக்க பிவிஆர் தேட்டருக்கு போனாலும் சரி, அந்த பிவிஆரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செம்மையாக இருக்குங்க. ஏசியாக இருக்கட்டும், டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த சீட் குஷனாக இருக்கட்டும், செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே இருக்குது இந்த இருக்கு. என்னங்கடா சிம்பிள் இது டேய். நாம் என்ன சாப்பிடவா போகிறோம்? வேடிக்கைத்தானே பார்க்குறோம். பார்ப்போம்.
இன்னைக்கும் ரஜினி கமல் ஹீரோ நடிக்கிற காலகட்டத்திலையும் தானும் ஹீரோ அப்படின்றத நிரூபிக்கிற சரத்குமாரை பாராட்டி ஆகணுங்க. படம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கு ஏன் தியேட்டரை கொடுக்கலன்னு தெரில, உள்ள செம்மையாக இருந்துச்சு. எஸ், படம் பேர் ஸ்மைல் பேக். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் பிவிஆர். உண்மையிலே இவ்வளோ பெரிய மாலாக உள்ளே இருக்குது அப்படின்றது எனக்கே ஒரு ஆச்சரியம் தாங்க. அந்த கதவை திறந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இந்த ஃபீனிக்ஸ் மாலு, ஃபோரம் மால்லாம் பார்க்குற மாதிரி. இதாங்க பார்க்கிங் டிக்கெட்டு. 1 மணி நேரத்துக்கு 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் போயிட்டு பைக் எடுத்து கிளம்பணும். ஓ மை காட், புஷ்ஷுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ போட போகிறாங்க இதில் பில்லு. டிக்கெட் என்னவோ 60 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 76 ரூபா. பைக் பார்க்கிங் எவ்வளோ போகிறது தெரியல. உங்களுக்கு ஏர்போர்ட்டை கட்டவா? இந்த தெரியுது பாருங்க, அதான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட். நான் உள்ள ஒன்றும் ஆசைப்பட்டேன் ஃப்ளைட் ஏறதுக்காக. ஜூம் பண்ணி பார்ப்போமா? ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை தான், எனக்கும் இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் போக முடியல, பட் ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன் படத்தை பார்க்குறதுக்காக. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒன்லைனில் சொல்லப்போனால் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ரிவ்யூவாக சொல்லணும் அப்படின்னா தெளிவாக சொல்லணும். எஸ், இன்றைக்கி படத்துக்கு வந்த நாம் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏறவும் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இருந்து நேரில் கிளம்புவோம். பைக் பார்க்கிங் எவ்வளோ வந்துருக்குன்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். 2 மாடி இப்படி தாங்க, ரோலர் கோஸ்டர் மாதிரி ஸ்பைன்னு இறங்கினாங்க. இந்த வால்டர் ரெட்ரிவல் படத்தில் கிளைமேக்ஸ் சத்யராஜ் வளைஞ்சு ஓடுவார்ல அந்த மாடி மேலே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இது படியில் இறங்கும் போது. 65 ரூபா நினச்சேன், 45 ரூபா வாங்கியிருக்காங்க. பரவாயில்லன்னு சொன்னாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்து பெட்ரோல் செலவே எப்படியோ ஒரு 100 ரூபா வரும். எஸ், இல்லை தானே போக முடியல, சும்மா ஜூம் பண்ணி பார்ப்போமே. ஒரு நாள் நாமளும் இங்கே வர்றோம் ஃப்ளைட்டில் ஏறுறது, கூடிய சீக்கிரமாக அதையும் வீடியோ எடுத்து போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஊர் ரேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெரிவிக்க விடுங்க. ரிவ்யூவோட வரேன். ஆக்சுவலி நான் முதல்ல வர நினச்சது இதுக்கு தான். நல்ல வேலை கூகுள் மேப்புக்கும் அந்த டிக்கெட்டுக்கும் நன்றி சொல்லணும். இல்லை அப்படின்னா நான் இங்கே வந்து படத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். மணி இப்போ எத்தனை மணினா 3:40. அதாவது 3:40 நம்ம கிளம்புனது 11:40. கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது நம்ம போட்ட பூஸ்ட்டை குடித்ததோடு சரி, காலையில் எதுவும் சாப்பிடல. கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் சாப்பிடல. ஹெவியாக ஐட்டம். எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா 2024 சரி, இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்லையும் சரி, எங்கே பார்த்தாலும் என்னப்பெல்லாம் மெலிஞ்சிட்டேன் சுகரான்னு கேட்ட எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு அந்த கேள்வியை 2025 கேட்காதீங்க. ஏன்னா சுகர் இருக்க ஒரு ஆளால் இவ்வளோ நேரம் பசியை தாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, அவேர்னஸ் ரொம்ப குறைஞ்சி ஒரு பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க அக்கறை இருக்க மாதிரி காட்டிக்கிற மாதிரி நடிக்க பழகிட்டாங்க. ஸோ அதோட பின்விளைவுகள் தான் இது. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருப்பாருங்க இந்த ஹோட்டல். இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்களுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நல்லா சாப்பிட்றேன் அவங்க முன்னாடி இவ்வளோ தெம்பாக ஆக்டிவாக இருக்கேன்னு நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நல்லா சாப்பிடுபாலான்னு சொன்னாங்க. இன்னமும் அதே அக்கறையோடு தான் இருக்காங்க. ஆனால் திடீர்னு பழகிற பல பேர் பார்த்ததுன்னு என்ன சொல்கிறது, அதிகமாக சாப்பிட்றத பார்த்தாலே சின்ன பிள்ளை இவ்வளோ சாப்பிட்ற சுகரா அப்படின்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய அவேர்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்னொன்று என்ன சொல்கிறது, தங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்ற ஒரு காலத்தை பார்க்குற எல்லாருக்குமே சுகர் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள். 2025 அதை கேட்க விரும்பலை, அதுக்காக தான் சொல்கிறேன். எஸ், இப்போ போய் சாப்பிட்ருவேன். ரிவ்யூ ஃபுல்லாக போடுறேன். இந்த வ்ளாகில் ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த கருத்து. அவேர்னஸாகவும் இருக்கணும்ல.
ஏன்னா எல்லாரையுமே மனநலம் பாதிக்கப்பட்ட மனுஷங்க மாதிரி கேட்கக்கூடாது. ரொம்ப பெரிய தப்பு இல்லை. ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு வந்துருக்கோங்க. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சென்னை பிரியாணினாலே அந்த பாஸ்மதி ரைஸ் தான் போலங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தம் நிறையா போட்ட மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டார்க் பிரியாணி மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா ரோலெக்ஸ் மாதிரி உனக்கு லவர் கிடச்சி நீ கொடுத்து வச்சுருக்கணும். சாப்பிடு. எங்கே போகிறேன்?